மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் மாண்பு உறுப்பினர் செந்தில் பாலாஜி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் சொன்னார்கள் மின்வெட்டு சம்பந்தமாக. இப்போதைய அமைச்சர் அவர்கள் அது குறித்து கருத்துக்களை சொன்னார்கள். கடந்த 5 ஆண்டுகளில் சீரான மின் விநியோகத்திற்கு 393 துணை மின் நிலையங்கள் அறிவிக்கப்பட்டு அதற்கான பணிகள் பெரும்பான்மையாக முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் தேவைக்கேற்ப கூடுதல் மின் தேவை ஏற்படுகின்ற பொழுது அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு புதிய மின் உற்பத்தி திட்டங்கள் வரை அறிவிக்கப்பட்டு அது செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. ஏறத்தாழ 90,000 மின்மாற்றிகள் கடந்த 5 ஆண்டுகளில் புதிதாகவும் பழுந்தடைந்ததையும் மாற்றி சீரமைக்கப்பட்டன. ஒரு அமைச்சர்கள் ஒரே நிமிஷம் சொல்லி முடிச்சார். அதாவது ஒவ்வொரு ஆண்டும் கூடுகின்ற பொழுது மின் தேவை கூடுகின்ற பொழுது அதற்கான ஏற்பாடுகளை நிர்வாக ரீதியாக செய்ய வேண்டியது அரசினுடைய கடமை. ஒரு அரசு பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக அந்த அரசினுடைய துறையினுடைய உயர் அதிகாரிகளை அழைத்து ஆய்வு கூட்டங்களை நடத்தி என்னென்ன குறைபாடுகள் இருக்கின்றன அதை எப்படி நிவர்த்தி செய்யலாம் என்பது களையெடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை, துறையினுடைய கடமை. எனக்கு தெரிந்தவரை இதுவரை மின்துறையில் அந்த மின் விநியோகத்தில் இருக்கக்கூடிய துறையினுடைய அதிகாரிகள் ஆய்வு கூட்டங்கள் வரை இதுவரை நடைபெறவில்லை. அதைத்தான் அங்கிற்கு பணியாற்றக்கூடியவர்கள் சொல்கின்றார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய பணியாளர்களை வைத்துத்தான் கடந்த 5 ஆண்டுகளும் மிக சிறப்பாக எந்தவித மின்தடையும் இல்லாமல் சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டன. எனவே கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய குறைகளை தொடர்ச்சியாக ஒரே கருத்துக்களை முன்வைப்பதை விட இந்த அரசு துறையினுடைய அதிகாரிகளை அழைத்து ஆய்வு கூட்டங்களை நடத்தி கடைமுறை வரை மின் விநியோகம் சீராக எடுத்து செல்வதற்கான முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டும். எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் துணை முதலமைச்சராக இருந்த பொழுது அவருடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியிலேயே பல்வேறு மின் திட்டங்களை தங்களுடைய திருக்கரங்களால் தொடங்கி வைத்திருக்கின்றார்கள். அது அனைத்து தொகுதியிலும் அனைத்து மின் திட்டங்களும் சிறப்பாக கடந்த 5 ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதையும் நீங்கள் எடுத்து பார்த்து இனி என்னத்தை நீங்க உங்களுடைய பத்திரிகை செய்தியிலேயே கொடுத்திருக்கிறீங்க. 100க்கும் மேற்பட்ட துணை மின் நிலையங்கள் 10,000 கோடியில் பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன என்று உங்களுடைய பத்திரிகை செய்தியில இருக்கு. அப்ப இதெல்லாம் கடந்த காலங்களில் தொடங்கப்பட்ட திட்டங்கள். நீங்க எதையும் தொடங்கலன்னு பொத்தாம் பொதுவா சொல்வதை விட்டுவிட்டு என்னென்ன கூடுதலாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை கவனத்திலே இந்த அரசு கொள்ள வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் மாண்புமிகு உறுப்பினர் சொன்னப்ப சொன்னாரு அறிவிப்புகள் நிறைய செஞ்சிருக்கோம்னு. கடந்த ஆட்சியில் அறிவிப்புகள் மட்டும்தான் செஞ்சிருக்காங்க, எதையும் செயல்படுத்தவில்லை. அது இல்லாமல் அவர் சொல்லியிருக்கிறார் நாங்கள் அது சம்பந்தமாக வெள்ளை அறிக்கை 2 நாள்ல வெளியிடுவோம். நீங்க அமைதியா இருக்கலாம், 2 நாள் அது சம்பந்தம் வெளியிடுவோம். அது இல்லாமல் 90,000 டிரான்ஸ்பார்மர் வாங்கியதாக சொல்லியிருக்கிறார். அதில் 44,000 டிரான்ஸ்பார்மர் வாங்கியதற்கான சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. அதுல அவங்க வாங்கின லட்சணம், எந்த லட்சணத்தில் அந்த டிரான்ஸ்பார்மர் வாங்கப்பட்டது அப்படின்னு தெரியும். அது இல்லாமல் அதற்கு முன்னால் இருந்த மின்சாரத்துறை அமைச்சர் அங்கே அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறார். முன்னால் இருந்த மின்சாரத்துறை அமைச்சர் அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறார். இது தேவையற்ற விவாதத்தை எழுப்ப வேண்டாம். 2 நாட்கள்ல வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும். அதற்கப்புறம் மின்சாரத்துறை மானிய கோரிக்கை சம்பந்தமாக அடுத்து மின்சாரத்துறை மானிய கோரிக்கை வரும்பொழுது தெளிவாக பேசிக் கொள்ளலாம். ஏற்கனவே நீங்கள் செஞ்ச எல்லாமே எவ்வளவு தூரம் டிரான்ஸ்பார்மர் வாங்குனீங்க எல்லாமே சிபிஐல 3 வருடம் கடுமையான போராட்டத்திற்கு அப்புறம் சிபிஐல வழக்கு இருக்கு. எல்லாம் விரிவாக மின்சாரத்துறை மானிய கோரிக்கை பேசிக்கலாம். 2-3 நாட்களில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும், அப்போது பேசிக் கொள்ளலாம். வழக்கு விசாரணை உள்ளதை பற்றி மாண்பு அமைச்சர் பேசியது நீக்கப்படுகிறது. லட்சணம் என்ற வார்த்தை நீக்கப்படுகிறது. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இனி குறுக்கீடுக்கு அனுமதி இல்லை. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு அவங்க பேசி முடிக்கணும். மாண்பு எதிர்க்கட்சி தலைவர்